திருகோணமலையில் சற்று முன்னர் நிலநடுக்கம், வீடுகளை விட்டு வெளியே ஓடிய மக்கள், அதிர்வுக்குள்ளான வீடுகள் மற்றும் கட்டடங்களால் பரபரப்பு. ராஜபக்சர்களுக்கு தொடரும் சிக்கல் நிலை, மஹிந்தவின் மனைவி மற்றும் மகன் சிஐடிக்கு அழைப்பு, கணக்கில் இருந்த பணம் எங்கே என தீவிரமாகும் விசாரணைகள். யால தேசிய பூங்காவுக்குள் புகுந்த நபர்கள் செய்த செயல், வேட்டைக்காரர்கள் குழுவும் கஞ்சா வளர்ப்பவரும் கைது, அரிய உயிரினங்களை இறைச்சியாக்கிய சம்பவம் பதிவு. உணவுக் கடைகளுக்குள் திடீரென்று வந்து குதித்த சுகாதார அதிகாரிகள், முகம் சுளிக்க வைக்கும் காட்சிகள், உணவு தயாரிப்பில் தூய்மையின்மை அடையாளம். பிடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட சிங்கரால்களுடன் ஒருவர் கைது, அதிகாரிகளுக்கு பரந்த உத்தரவு. பெரிய இன வளர்ப்பு நாயை வீதியில் விட்டவர்களுக்கு வந்த கதி, யாழில் விசித்திர சம்பவம். மாவை சேனாதிராஜாவுக்கு யாழில் திருவுருவச் சிலை, வந்து குவிந்த அரசியல் புள்ளிகள், மக்களிடம் பெரும் வரவேற்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர தின நாளில் மாபெரும் போராட்டம், விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை, பல்கலைக்கழக மாணவர்கள் அதிரடி. திருகோணமலையில் மற்றொரு சர்ச்சையை கிளப்பிய சம்பவம், பிக்குவின் இறுதிச் சடங்கிற்கு பொது மைதானமா? இனி தொடர்வது விரிவான செய்திகள். திருகோணமலை நகரம் உள்ளிட்ட சில பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த பகுதியில் இருக்கும் எமது செய்தியாளர் இதனை உறுதிப்படுத்தினார். இன்று மாலை 4 மணியளவில் குறித்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை திருகோணமலை நகரம் மற்றும் அதை அண்டிய சில பகுதிகளில் இந்த நிலநடுக்கமானது உணரப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் மக்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்சவுக்கும் அவரின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவுக்கும் பிப்ரவரி 3ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் சிறிலி என்ற பெயரில் பயன்படுத்திய வங்கிக் கணக்கு தொடர்பில் போலீஸ் நீதி குற்றவியல் பிரிவால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக ஷிரந்தி ராஜபக்சவுக்கு ஜனவரி 27ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் தனிப்பட்ட விடயத்தின் காரணமாக ஷிரந்தி ராஜபக்ஷ ஜனவரி 27ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருக்கவில்லை. இதனால் பிப்ரவரி 3ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு ஷிரந்தி ராஜபக்ஷவுக்கும் நாமல் ராஜபக்ஷவுக்கும் மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. யால தேசிய பூங்காவின் மண்டல எண் 3 ருகமைமா பகுதியில் கடந்த 27ஆம் தேதி இடம்பெற்ற ரோந்து பணியின் பொழுது ஆயுதங்களை வைத்திருந்த நிலையில் வேட்டையாடச் சென்றிருந்த இரு சந்தேக நபர்கள் வனவிலங்கு துறையினரால் கைது செய்யப்பட்டு 30ஆம் தேதி ஜமஹராம் நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட ஒரு துப்பாக்கி பொடி மற்றும் பல ஈய துண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் யாழ் தேசிய பூங்காவின் வலசல பகுதியில் கொச்சிப்பத்தன ஃபீட்டு அலுவலகம் மற்றும் யாழ் தேசிய பூங்கா தலைமையக அதிகாரிகள் நடத்திய கூட்டு சோதனை நடவடிக்கையில் சட்டவிரோதமாக பயிரிடப்பட்ட ஒரு கஞ்சா பண்ணை சோதனை செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1/2 ஏக்கர் பரப்பளவில் கஞ்சா சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு தற்காலிக தங்குமிடம் உள்ளிட்ட ஏராளமான கஞ்சா செடிகள் தீ வைத்து எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டன. சாய்ந்தமருது பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஜே மதன் அவர்களின் வழிகாட்டலில் இன்று சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர சுகாதார பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அதன் ஒரு பகுதியாக சாய்ந்தமருது பிரிவுக்குட்பட்ட சில்லறை விற்பனை நிலையங்கள் விரிவான சுகாதார பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. பொதுமக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்வதோடு உணவு பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்காணிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த பரிசோதனைகளில் பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் நுழம்பு களத்தடுப்பு உதவியாளர்கள் இணைந்து பங்கேற்று விற்பனை நிலையங்களில் சுத்தம், உணவுப் பொருட்களின் தரம், காலாவதி நிலை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்தனர். சுகாதார விதிமுறைகளை மீறிய சில நிலையங்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதுடன் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட சிறிய அளவிலான சிங்கரால்களை பிடித்து வெளிநாட்டவர்களுக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக சேமித்து வைக்கப்பட்ட இடம் ஒன்று பேருவளை மருதானை பிரதேசத்தில் உள்ள மீன்பிடி துறைமுகத்துக்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
மீன்பிடி மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் களுத்துறை அலுவலக அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் அந்த இடம் சுற்றி வளைக்கப்பட்டது. இதன்பொழுது பிடிக்க தடை செய்யப்பட்ட சிறிய அளவிலான சிங்கிரால்கள் மற்றும் முட்டையிடக்கூடிய சிங்கிரால்கள் பெருமளவில் கண்டெடுக்கப்பட்டன. இவ்வாறான சிறிய அளவிலான மற்றும் முட்டையிடக்கூடிய சிங்கிரால்களை மீனவர்கள் பிடிப்பதால் கடலில் சிங்கிரால்களின் இனப்பெருக்கம் பெருமளவில் குறைவடைவதாக மீன்பிடி மற்றும் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தன்னுடைய வளர்ப்பு நாயை தமது ஆதனத்துள் பராமரிக்காமல் பொது போக்குவரத்து வீதியில் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் நாயை வெளியில் விட்ட நாயினுடைய உரிமையாளரை யாழ்ப்பாண பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் கடுமையாக எச்சரித்து விடுவித்துள்ளது. பருத்தித்துறை நகர சபையின் எல்லைக்குட்பட்ட பருத்தித்துறை நகர்ப்புறத்தில் வசிக்கும் குடியிருப்பாளர் பாதசாரிகளுக்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வண்ணம் வளர்ப்பு நாயை தமது ஆதனத்தில் பராமரிக்காமல் பொது போக்குவரத்து வீதியில் ஆபத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் வளர்ப்பதாக பருத்தித்துறை நகரசபைக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றது. இந்த முறைப்பாடு தொடர்பாக பரிசீலனை மேற்கொள்வதற்காக குறித்த எதிராளிக்கு எதிராக பருத்தித்துறை நகரசபையின் பொதுச் சுகாதார பரிசோதகர் தினேஷ் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நாயின் உரிமையாளர் மன்றில் முன்னிலையாக இருந்தார். அதைத் தொடர்ந்து இடம்பெற்ற விசாரணையின் பின்னர் கடுமையான எச்சரிக்கையுடன் உரிமையாளர் விடுதலை செய்யப்பட்டார். இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜாவின் திருவுருவச் சிலை யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. KKS வீதி மாவட்டபுரத்தில் காங்கேசந்துறை காவல் நிலையத்துக்கு முன்பாக குறித்த திருவுருவச் சிலை இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்டபுரத்தில் பிறந்த மாவை சேனாதிராஜா கடந்த வருடம் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இந்த உலகை விட்டு பிரிந்தார். இந்நிலையில் அவரின் சொந்த இடமான மாவட்டபுரத்தில் அவரின் நினைவாக திருவுருவச் சிலை நிறுவப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன், தமிழ்நாட்டின் முன்னாள் அமைச்சர் நானா நல்லுசாமி, யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி, நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், கவீந்திரன் கோடீஸ்வரன், பத்மநாதன் சத்தியலிங்கம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரர் திரு யஸ்ஸின் பேனாட், ஞானப்பிரகாச மாண்டகை, மரவன் புலவு சச்சிதானந்தம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்றத்தின் தவிசாளர்கள், உறுப்பினர்கள், மாவை சேனாதிராஜாவின் குடும்பத்தினர் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். எதிர்வரும் 4ஆம் தேதி இலங்கையின் சுதந்திர தினமாகவும் தமிழருக்கு கருப்பு தினமாகவும் பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கு தழுவிய மாபெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. வவுனியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலைப்பிட மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், குறிப்பாக இந்த போராட்டம் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் மேற்கொள்ளப்படவுள்ளது. அந்த வகையில் வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்திலும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் மையப்படுத்தி குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை பொதுமக்கள் அதிகளவில் பாவிக்கும் மக்கேஷர் மைதானத்தில் திருகோணமலை பிக்கு ஒருவரின் தகனக்கிரியை இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. மக்கள் அதிகமாக பயன்படுத்தும் அந்த மைதானத்தில் இதை செய்ய வேண்டாம் என்று கூறியும் பிக்கு தகனக்கிரியை அடாத்தாக முன்னெடுக்கப்படுவதாக பிரதேசவாசிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த மனநிலை மிகவும் மோசமானது. இதை தட்டி கேட்க திருகோணமலையின் ஒரு அரசு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். ஆனால் அவரும் பௌத்த பேரினவாதத்துக்கு பயந்து வாழ வேண்டி இருக்கிறதாக விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. திருகோணமலையில் சற்று முன்னர் நிலநடுக்கம், வீடுகளை விட்டு வெளியே ஓடிய மக்கள், அதிர்வுக்குள்ளான வீடுகள் மற்றும் கட்டடங்களால் பரபரப்பு. ராஜபக்சர்களுக்கு தொடரும் சிக்கல் நிலை, மஹிந்தவின் மனைவி மற்றும் மகன் சிஐடிக்கு அழைப்பு, கணக்கில் இருந்த பணம் எங்கே என தீவிரமாகும் விசாரணைகள். யால தேசிய பூங்காவுக்குள் புகுந்த நபர்கள் செய்த செயல், வேட்டைக்காரர்கள் குழுவும் கஞ்சா வளர்ப்பவரும் கைது, அரிய உயிரினங்களை இறைச்சியாக்கிய சம்பவம் பதிவு. உணவுக் கடைகளுக்குள் திடீரென்று வந்து குதித்த சுகாதார அதிகாரிகள், முகம் சுளிக்க வைக்கும் காட்சிகள், உணவு தயாரிப்பில் தூய்மையின்மை அடையாளம். பிடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட சிங்கரால்களுடன் ஒருவர் கைது, அதிகாரிகளுக்கு பரந்த உத்தரவு. பெரிய இன வளர்ப்பு நாயை வீதியில் விட்டவர்களுக்கு வந்த கதி, யாழில் விசித்திர சம்பவம். மாவை சேனாதிராஜாவுக்கு யாழில் திருவுருவச் சிலை, வந்து குவிந்த அரசியல் புள்ளிகள், மக்களிடம் பெரும் வரவேற்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர தின நாளில் மாபெரும் போராட்டம், விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை, பல்கலைக்கழக மாணவர்கள் அதிரடி.
திருகோணமலையில் மற்றொரு சர்ச்சையை கிளப்பிய சம்பவம். பிக்குவின் இறுதிச் சடங்கிற்கு பொது மைதானமா?